காதலி பஸ் ஸ்டாண்ட்ல மேல கைய வச்சுட்டான். இவனை நான் அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துரும். அப்ப என்ன தைரியம் இருந்தா எங்க ஆபீஸ் பொண்ணு மேல கை வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருந்தா மேல கை எனக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும். மொழிய பாருங்களேன் இவனுக்கு. சும்மா அதான் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா என்னங்க இவனுக்கு பறிச்சுட்டு வரீங்க? இவன் மாதிரி பாருங்க, நான் இல்லன்னா அப்ப தனியா கலாட்டா பண்ணுவான். இவங்க மேல கை வைக்க நீ யாரா? இவர் யாரா? இவர்தான் எங்க அப்பா. அப்பா என்ன உங்க அம்மா புருஷனா? இல்ல உனக்கு புருஷன். ஏன்பா இந்த ஆளு இந்த அடி அடிக்கிறான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இல்லம்மா, உன் தோடு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லம்மா, ஆபீசர் வேற சொன்னானா, அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரு இவரு? ஆபீசரா? ஐயோ சரியான வெத்து வேட்டுப்பா. வெற்றி வேட்டா? சும்மா விளையாட்டுங்க. அப்பா நீங்க நான் போயிட்டுறேங்க. நான் குடுக்கறேன் பாடுறா இப்போ ஒரு அதிர்வெட்டு. அம்மா உதவி ஆசிரியரே, வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடி பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுக்கு என்ன பண்ணுவாங்க? சாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புலிப்பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கில்ல சார். நான் அந்த குஸ்திலாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ண சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் சவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்க, அவன் கூட சண்டை போடு. ஐயோ பூதலிங்கம்மா, அந்த ஆளு பெரிய ஆச்சா சார். சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதுல தட்டு அந்த ஆள் அவிட்டு. அந்த ஆள் வீக்னஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? இன்னும் உங்க அப்பா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வருத்த கோழின்னா உயிர். நீ என்ன பண்ற? ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி உன் ஜோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான். ஒரே தட்டு மண்டையில. அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி பிடிச்சி போதும் போதும் போதும். இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம், வாடா சண்டைக்கு. ஐயோ கண்ணு பூச்சே. ஐயம்மா ஐயோ சாரி சாரி. ஐயோ கண்ணுங்களா. வரத்த கோழி. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆஹா, ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. ரமாதேவி எப்படி எப்படி எப்படி? வெற்றியா? அதுலயும் மகத்தான வெற்றியா? நல்லா வாங்கு வாங்கு. மருத்த கோழியை காமிச்சு என்ன ஏமாத்துறான்னு பாத்தியா? அந்த வியாதி ரத்தோட போச்சுடா. புது வியாதி என்ன வந்திருக்கு? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. பிறந்த நாள் ரமாதேவி பிறந்த நாள். உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வாழ்த்து. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்த நாளை தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும் சொன்னா போதாது, இதை சாப்பிடு. குடிங்க. தண்ணி தண்ணி. ஆமாங்க, நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கேயோ சிக்கிக்குதுங்க. நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே. குடியுங்க. ஐயோ தொட்டுட்டானே, மனசை தொட்டுட்டானே. என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஐயோ
நான் சொன்ன டைலாக் அப்படியே சொல்றானே, ஏன்டா ஒட்டுக்கட்டியா? ஆமா, இவர் பெரிய சங்கரதாஸ் சுவாமிகள் டைலாக் எழுதிருக்காங்க. கவனிங்க மேடம், உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்த நாள் பரிசு. பச்சை கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பச்சை புடவை தான் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை? நான் ஏழை, என்னால புடவை வாங்க வசதி இல்லை. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேற்காடுக்கு போய். நீ ஒரு கால்நடைங்கிறது எனக்கு தெரியும். சும்மா இருறா. கால்நடையா போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் கோத்திரம் சொன்னீங்களா? ஓ, சிவ கோத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க விளக்கு? தேங்க்யூ. டச் பண்ணிட்டானே, சென்டிமெண்டா டச் பண்ணிட்டானே பிளாக் ஹார்ட். ஏண்டா நீ மட்டும் டச் பண்ணா நான் டச் பண்ண கூடாதா? நான் உண்மையா டச் பண்ணேன், நீ புடுங்குறிய? ஏண்டா திருவேற்காடுக்கு நடந்தா போன நீ மண்ணு வார லாரியில நாய் மாதிரி தொத்திக்கிட்டு போன பாத்தனே. உன் விஷயம் எனக்கு தெரியாதா? உடனே திருட்டுல வந்த. எவன் சொன்னா? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, என்னங்க இது? ஓடி நீ. உன் குங்குமம் விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரு ஓரத்துல இருக்கிற புண்ணாகம்ம கோயில்ல இருந்து பொறுக்கிட்டு வந்த. ஓடா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. நானா பொறுக்கி? கடப்பாடு மாதிரி கேக் கொண்டிருக்கேன். நீ தான்டா பொறுக்கி. ஐயோ வேண்டாங்க. ஓடி நீ. ஏண்டா என் மனசுக்கு பிடிச்சவள போடி நான் சொல்றேன். ஓடின்னு சொல்றேன், ஜாடின்னு சொல்ல, உனக்கு கரடின்னு சொல்ல. நீ யாரா கேக்குறது? நீ இப்ப நிக்கிற பாரு. என்ன உனக்கடா காதெல்லாம் வேண்டி கிடக்கு? எப்படா நீ வரானே? வெளில வா. நீ வாடா, நீ வாடா, நீ வாடா, 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 வாடா. ஐயோ, கர்ம 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 தலையே